என்னது பிரியாணில ஐஸ்கிரீமா? இல்லங்க, பிரியாணியையே ஐஸ்கிரீமா மாத்திட்டாங்க. என்ன புரியலையா? சமையல்ல புதுமை பண்றேன்னு அடிக்கடி சில விசித்திரமான உணவுகள் சோசியல் மீடியால வைரல் ஆகும். அந்த வரிசையில இப்போ பிரியாணி ஐஸ்கிரீம் செஞ்சு இணையத்தையே அதிர வச்சிருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பெண். பிரியாணி பிரியர்களை ஷாக்காக வச்சிருக்க அந்த வீடியோ பத்தி இப்ப பாப்போம். சிங்கப்பூரை சேர்ந்த அந்த பெண் வெளியிட்ட வீடியோவுல பிரியாணியோட சுவையை அப்படியே ஐஸ்கிரீம்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா பிரியாணினாலே காரசாரமான மசாலா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்ப அந்த மசாலாக்களை வச்சே ஒரு இனிப்பு உணவை ரெடி பண்ணிருக்காங்க. அது எப்படி தெரியுமா? முதல்ல பால் மற்றும் கிரீம்ல பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலைன்னு எல்லாத்தையும் போட்டு அதோட வாசனை பாலுல இறங்குற வரைக்கும் கொதிக்க விடுறாங்க. அப்புறம் அதுல பிரியாணி அரிசிய போட்டு வேக வச்சு அந்த வாசனைய முழுசா பாலுக்கு மாத்துறாங்க. கடைசியா அந்த அரிசிய வடிகட்டிட்டு அந்த கிரீமி பாலை மட்டும் ஐஸ்கிரீமா மாத்துறாங்க. அதோட நிறுத்தாம ஐஸ்கிரீம் மேல பிரியாணியோட ஸ்பெஷலான வறுத்த வெங்காயம் அப்புறம் பாதாம் பருப்புகளை தூவி பரிமாறுறாங்க. இந்த விசித்திரமான முயற்சிக்கு அவங்களோட ரூம்மேட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்களாம். இந்த வீடியோ வைரல் ஆனதும் நெட்டிசன்கள் சும்மா இல்லாம கமெண்ட்ஸ்ல வறுத்து எடுக்கிறாங்க. பிரியாணி ஒரு எமோஷன், அதை இப்படி சிதைக்காதீங்கன்னு ஒரு குரூப் கதறாங்க. இன்னொரு பக்கம் வேலை இல்லாம இருந்தா இப்படித்தான் தோணும்னு சிலர் கலாய்க்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கலன்னு யாராவது சொன்னீங்க, அப்புறம் உங்க தாடி முடிய பிடுங்கிடுவேன்னு ஜாலியா மிரட்டல் வேற விட்டுருக்காங்க. ஏற்கனவே ஃபேண்டா மேகி, ஓரியோ குழம்புன்னு எத்தனையோ விசித்திர உணவுகளை பார்த்தாச்சு. இப்போ இந்த பிரியாணி ஐஸ்கிரீம் தான் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை உங்க முன்னாடி இந்த ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வச்சா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க?